வணக்கம் மாணவ செல்வங்களே. இப்பொழுது நாம் வட்டத்தின் கோணங்கள் என்கின்ற அலகை கற்க இருக்கின்றோம். இந்த அலகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம். வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம், பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணம் ஆகியவற்றை இனங்காண. வட்டத்தின் வில் ஒன்று மையத்தில் எதிரமைக்கும் கோணம் அவ்வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் இருமடங்காகும் என்ற தேற்றத்தை செயற்பாட்டின் மூலம் சரிபார்த்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் வட்டத்தின் வில் என்பதை பார்ப்போம். இங்கே வரையப்பட்டிருப்பது ஒரு வட்டமாகும். இது ஒரு முழு வட்ட வில். இது ஒரு கோடு. இந்த வட்டத்திலே, இந்த கோட்டிலே எண்ணற்ற புள்ளிகள் உண்டு. அவ்வாறான புள்ளிகளில் இரண்டு புள்ளிகளை நாம் இணைக்கின்ற போது ஏபி என்று எடுத்துக்கொள்வோம். இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் இந்த நேர்கோடு இந்த முழு வட்டத்தையும், முழு வட்டவில்லை, இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றோம். எனவே இங்கே இரண்டு விற்கள் உருவாகின்றன. இங்கே காணப்படுகின்ற இந்த வில் பெரிய வில், இதனை பேரி வில் என்று அழைப்போம். எஞ்சிய பகுதி இங்கே இருப்பது சிறிய வில், இதனை சிறிவில் என்று அழைப்பர். எனவே வட்டத்தின் இரண்டு புள்ளிகள் வட்டத்தை இரண்டு விற்களாக பிரிக்கின்றதை பார்க்கின்றோம். இனி நாம் வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமும் அதேவில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணமும் என்பதை பற்றி பார்ப்போம். அந்த கோணங்களை இப்பொழுது நாம் இனங்காணுவோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சிறிய வில்லை நாம் எடுத்து நோக்குவோம். இந்த சிறிய வில் மையம் ஓ, இந்த வட்டத்தின் மையம் ஓ என கொள்வோம். இந்த சிறிய வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் இங்கே காட்டப்படுகின்றது. இது AOB என்று வாசிக்கப்படும் இந்த கோணம். இந்த சிறிய வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் என்பது இவ்வாறு அமையும். அதே போன்று இதே வில், இந்த சிறிய வில் பரிதியின் எஞ்சிய பகுதி என்று கூறப்படுகின்ற இந்த பெரிய வில்லில், அதுதான் எஞ்சிய, சிறிய வில்லுக்கு எஞ்சிய பகுதி பெரிய வில். இதே வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணம் இங்கே காட்டப்படுகின்றது ACB. இவ்வாறு நாம் வட்டத்திலே ஒரு வில்லானது மையத்தில் எதிரமைக்கும் கோணத்தையும் அதே வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தையும் நாம் இனங்காண தெரிய வேண்டும். மேலும் இதனை இன்னும் ஒரு முறையில் பார்த்தால், பெரிய வில்லை நாம் எடுத்து நோக்கினால், பெரிய வில் இங்கே மையத்தில் எதிரமைக்கும் கோணத்தை நாம் பார்ப்போம். இங்கே காட்டப்படுகின்ற இந்த பெரிய வில்லானது வட்டத்தின் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது இவ்வாறு பின்வளை கோணமாக அமையும். இந்த பெரிய வில்லானது நமக்கு தெரியும் அரைவட்ட வில்லிலும் பெரியது. எனவே அந்த வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் பின்வளை கோணமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த பெரிய வில் பரிதியின் எஞ்சிய பகுதி, இதுதான் பெரிய வில்லிற்கு பரிதியின் எஞ்சிய பகுதி. இது இங்கே அமைக்கும் கோணத்தை நாம் பார்ப்போம். அதாவது இந்த வில், இங்கே காட்டப்படுகின்ற பெரிய வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் AOB பின்வளை கோணம். அதே வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் அமைப்பது ACB ஆகும். இவ்வாறு இவற்றை நாம் இனம் காண தெரிய வேண்டும். அடுத்ததாக இது தொடர்பான ஒரு தேற்றத்தை பார்ப்போம். வட்டத்தின் வில் ஒன்று மையத்தில் எதிரமைக்கும் கோணம் அவ்வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் இருமடங்காகும். ஒரு வில் ஒன்று மையத்தில் எதிரமைக்கும் கோணத்தையும் அதே வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தையும் முன்னர் இனங்கண்டிருந்தோம்.
இப்பொழுது அவற்றுக்கிடையேயான தொடர்பை காட்டுகின்றது இந்த தேற்றம். அதை இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். இங்கே நாம் இந்த 2 உருக்களையும் முன்னர் பார்த்திருந்தோம். இங்கே சிறியவில் மையத்தில் இரமைக்கும் கோணமும் பரிதியில் எஞ்சிய பகுதியில் இரமைக்கும் கோணமும் காட்டப்பட்டுள்ளது. அவற்றை நாம் குறித்தால் மையத்தில் இரமைக்கும் கோணம் A எனவும் பரிதியில் எஞ்சிய பகுதியில் இரமைக்கும் கோணம் B எனவும் குறித்திருக்கின்றோம். அதேபோல் மற்ற உருவில், அதாவது பெரிய வட்டவில் மையத்தில் இரமைக்கும் கோணம் A எனவும் பரிதியின் எஞ்சிய பகுதியில் இரமைக்கும் கோணம் B எனவும் அமையும். தேற்றத்தின்படி தொடர்பு இந்த மையத்தில் இரமைக்கும் கோணமானது பரிதியில் இரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு. A = 2B. இதனை நாம் சுருக்கமாக இவ்வாறு பார்க்கலாம். இனி நாம் இந்த உருவங்கள் எந்த பக்கத்திற்கு மாறி இருந்தாலும், எந்த பக்கத்துக்கு இவை திரும்பி இருந்தாலும் இந்த தொடர்பை நாம் கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். மைய கோணம் எது, பரிதி கோணம் எது, இந்த மையத்தில் இரமைக்கும் கோணம் எது, பரிதியில் இரமைக்கும் கோணம் எது என்பதை இந்த எந்த பக்கத்துக்கு சுற்றி இருந்தாலும் நாம் அதை இனம் காண தெரியணும். இது எந்த பக்கத்துக்கும் சுழன்று இருக்கலாம், அதை நாம் இனம் காண தெரியவும். அதே போல் அந்த உருவமும் எந்த பக்கத்துக்கு சுற்றி இருந்தாலும் நாம் அதை இனம் காண தெரிய வேண்டும். இனி நாம் இந்த தேற்றத்தை, அதாவது வட்டத்தின் வில் ஒன்று மையத்தில் இரமைக்கும் கோணம் அவ்வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் இரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காகும் என்ற தேற்றத்தை ஒரு செயற்பாட்டினூடாக எவ்வாறு சரிபார்த்து கொள்ளலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இங்கே ஒரு தாள் இருக்கின்றது. இது வெள்ளை நிறத்தாளாக இருந்தாலும் இதனுடைய மறுபக்கம் நீல நிறத்தாள் என கொள்வோம். இது முன்பக்கம், இதிலே வெள்ளை நிறம், இதனுடைய பின்பக்கம் நீல நிறமானது என கொள்வோம். அவ்வாறான ஒரு தாளை எடுத்து இப்படி ஒரு வட்டத்தை வரைந்த பின் அதன் மையத்தை குறித்து பரிதியில், அதாவது வட்டத்தில் உள்ள 3 புள்ளிகள் ABCயை குறித்து அவற்றை இணைக்கின்றோம். இங்கே நமக்கு ஒரு மைய கோணம் கிடைக்கின்றது. அதாவது இந்த சிறியவில், இந்த AB என்கின்ற இந்த சிறியவில் மையத்தில் இரமைக்கும் கோணம் AOB ஆக இருக்கின்றது. பரிதியின் எஞ்சிய பகுதியில் அமைக்கின்ற கோணம் ACB ஆக இருக்கின்றது. இப்பொழுது செயற்பாடு என்னவென்று சொன்னால், இந்த ஆரைச்சிறை OAB என்ற இந்த ஆரைச்சிறையை நாம் இவ்வாறு வெட்டி ஒரு பிளேடினால் அல்லது கத்தரிக்கோள் அதனை பாவித்து இவ்வாறு வெட்டி அதனை வெளியே எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் இதனை நாம் இந்த கோணத்தை, இதுதான் இங்கே இருந்த மைய கோணம், இதனை 2ஆக மடிக்கக்கூடியதாக இந்த திசையில் நாம் இதனை மடிப்போம். மடிக்கின்ற பொழுது நமக்கு இவ்வாறு கிடைக்கும். இந்த கோணம் AOB என்ற இந்த கோணத்தின் அரைவாசியாக இது இருக்கும். இதனை 2ஆக மடித்திருக்கின்றோம். சரியாக இந்த OB OAயுடன் பொருந்துமாறு இதனை மடித்திருக்கின்றோம். 2 ஆரைகளும் பொருந்துமாறு, சரியாக பொருந்துமாறு மடித்திருக்கின்றோம். எனவே இந்த முழு கோணத்தின் இது அரைவாசி ஆகும். இதனை நாம் இவ்வாறு சொல்லலாம். இந்த கோணம் அரை AOB என்று சொல்லலாம். மடித்த இந்த அட்டையை நாம் இவ்வாறு கொண்டு சென்று அங்கே பொருத்தி பார்க்க முடியும். ACBயுடன் பொருத்துகின்ற போது அது சரியாக பொருந்துவதை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, இந்த அரை AOB என்பது ACBக்கு சமனாக இருப்பதை பார்க்கணும். இந்த சமன்பாட்டின் 2 பக்கமும் 2ஆல் நாம் பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கும் தொடர்பு AOB ஆனது ACBயின் 2 மடங்கு. அதாவது கோணம் AOB இந்த சிறியவில் மையத்தில் இரமைக்கும் கோணம் இந்த சிறியவில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காக இருப்பதை இந்த செயற்பாட்டினூடாக நாம் பார்க்கின்றோம். சாராம்சம்: வட்டத்தின் வில் ஒன்று மையத்தில் எதிரமைக்கும் கோணம் அவ்வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காகும்.